இங்க ஒருத்தர் அவரோட சொந்த பையனையே கொலை பண்றதுக்கு அந்த பையனை ஏமாத்தி மவுண்டன் கிளைம் பண்ணலான்னு கூட்டிட்டு போறாரு. ரெண்டு பேரும் மவுண்டனோட எட்ஜில் போறாங்க. அவங்க அப்பா இதான் டைம்னு தள்ளி விட ட்ரை பண்றாரு. ஆனா அவரால் பண்ண முடியல. 20 வருஷமா அவனை பார்த்து பார்த்து வளர்த்துட்டு மனசு வராம அழுக ஆரம்பிச்சிடுறாரு. ஆனா திடீர்னு அந்த பையன் ஏதோ தப்பா இருக்குன்னு தெரிஞ்சுட்டு திரும்பி பாக்குறான். அவரை என்னை தள்ளி விட பாக்குறீங்களான்னு கேட்கறான். ஆனா அவங்க பையனை கொலை பண்ண நினைக்கிறது அந்த பையனோட டைரியை படிச்சதுக்கு அப்புறம் தான். ஒரு நாள் அவரும் அவங்க ஒய்ஃபும் அவனோட டைரியை பார்த்ததுல அதுல எந்த மாதிரி கொலை பண்ணலான்னு எழுதி வச்சிருக்கு. அது இல்லாம முகத்தை ஆசிட்ல முக்கி முகமே தெரியாம சாகடிக்கிறது, ஸ்டீல் பைப்பால கழுத்துல குத்துறது, ஷார்ப்பான கத்தில தலையை கட் பண்றது, இதெல்லாம் யாருன்னா அவனோட கிளாஸ்மேட்ஸ் எல்லாரையும் இந்த மாதிரி கொலை பண்ணணும்னு எழுதி வச்சிருக்கான். அவங்க அப்பா அம்மா இதை பார்த்துட்டு கஷ்டத்துல என்ன பண்றதுன்னு அழுகுறாங்க. ஆனா அவங்க இவனை ஒரு இன்ட்ரோவர்ட் நினைச்சாங்க. இதை பத்தி துளி கூட அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி சந்தேகமே வரல. ஆனா அவன் இவங்கள நல்லா ஏமாத்திட்டு இருக்கான். அவங்க ரெண்டு பேரும் அவன் பையன் ஒரு சைக்கோ பார்த்துன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. ஆனா என்ன இருந்தாலும் அவங்க அம்மாவால இதை நம்ப முடியல. அவன் சும்மா தான் எழுதியிருப்பான்னு ஒரு சைடு நினைக்கிறாங்க. அவங்க அம்மா அவன் சும்மா தான் எழுதி வச்சிருப்பான்னு சொல்றாங்க. ஆனா அடுத்த நாள் ஸ்கூல்ல இருந்து இவங்களை வர சொல்றாங்க. டீச்சர் இவங்களை கூப்பிட்டு உங்க பையனை அவன் கிளாஸ் பசங்க சேர்ந்து சண்டை போட்டாங்க. ஆனா உங்க பையன் பதிலுக்கு எதுவுமே பண்ணல, ஏன்ட்டையும் சொல்லல. ஆனா அதுக்கு பதில் அவன் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குல்ல அவங்க எல்லாரையும் வெட்டி துண்டு துண்டா நாய்க்கு போட்டுருவேன்னு கொடூரமான மெசேஜ் அனுப்பியிருக்கான். டீச்சரும் உங்க பையனுக்கு மென்டலா ஏதோ பிரச்சனை இருக்கு, எங்க ஸ்கூல்ல இது மாதிரி எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாது, அதனால உங்க பையனை சஸ்பெண்ட் பண்றோன்னு சொல்றாங்க. அவங்க அப்பா உடனே இதுக்கு ஒத்துக்கிறாரு. ஆனா அவங்க அம்மா டீச்சர் மேல கோவப்பட்டு கத்திட்டு அங்கிருந்து எழுந்து போயிடுறாங்க. அங்கிருந்து வீட்டுக்கு போனதும் வெளியே பக்கத்து வீட்டு நாய் காணாம போயிடுச்சுன்னு போஸ்டர் ஒட்டிருக்காங்க. அவங்க அப்பா உடனே உன் பையன் தான் அந்த நாயை கொண்டு இருப்பான்னு சொல்றாரு. ஆனா அவங்க அம்மா எப்படி இதை அவன் தான் பண்ணிருப்பான்னு சொல்றீங்க, எந்த சாட்சி வச்சு சொல்றீங்கன்னு சண்டை போடுறாங்க. ஆனா அவங்க அப்பாக்கு அந்த பையனுக்குள்ள மோசமான சைக்கோ இருக்கான்னு முடிவு பண்றாரு. இப்போ இல்லைனாலும் பின்னாடி இவனால மோசமா ஏதாச்சும் நடக்கும்னு சொல்றாரு.